வணக்கம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனுக்கு கூட ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் உருவாகிட்டே இருக்குது. ஏற்கனவே திவ்யாட்ட வந்து ரொம்ப வலிஞ்சான். வலிஞ்சது இல்லாமல் அளவுக்கு மீறி போக ஆரம்பிச்சிட்டான். வெளியே டாஸ்க் ஓடுனா உள்ளே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க திவ்யாட்ட வந்து உன் மடியில் படுத்துக்கிட்டுமான்னு கேட்குறான். இதெல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொல்கிறான். லவ் டார்ச்சர் கொடுக்குறான். இது பெண்களுக்கு வந்து வியானாவுக்கு அந்த மாதிரி ஒரு டார்ச்சரை கொடுக்குறான். இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதை பிக் பாஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டியில் ஒரு பிக் பாஸில் வந்து நடிகர் சரவணன் வந்து கலந்துக்கிட்டப்போ கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸில் நான் போகும்போது காலேஜில் படிக்கும்போது பஸ்ஸில் போயிட்டுருப்பேன். பஸ்ஸில் இருக்கிற பெண்களை வந்து நான் வந்து தடவுவேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒரு விஷயத்த வந்து பேசினார். அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் கூப்பிட்டு வச்சு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கே வந்து நடிகர் சரவணனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவன் வந்து பண்ணுற அக்கப்போர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட்றாங்க. பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்ததே வந்து அவங்க பெருசாக வந்து வருத்தப்படுறாங்க. ஏன்னா பாருலாம் நல்லா விளாண்டுக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் கமருதீனை வந்து அது ரெட் கார்டு கொடுக்க வச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கோபம் பாரு மேலே இருக்குது. பிளான் போட்டு தான் அது பண்ணியிருக்குது. கமருதீன் லைஃபையும் கெடுத்து விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சம்பளம் வாங்காமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லி கானா வினோத்து கூட ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. அதனால தான் கானா வினோத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி வாயன் அந்த வாயன்னு சொல்லி திவாகர் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி போகிறாரு, அமைக்கி போகிறார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர், பெஸ்ட்டு காமெடியன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சு எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாருமே 99% பேர் சொன்னது வந்து கானா வினோத்தை தான் சொன்னாங்க. வினோத் இல்லாமல் காமெடி அங்கே இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா வினோத் வந்து சொல்லும்போது எனக்கு வந்து வாட்ரு தான் வந்து மிக முக்கியம். நான் வாட்ரு இல்லைன்னா நான் கூட அந்த கவுண்டர் கொடுக்க முடியாது. வாட்ரு இருந்தனால தான் நான் கவுண்டர் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு இந்த கிரெடிட் ஃபுல்லாகவே வந்து வாட்டருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி கானா வினோத் அந்த இடத்துல ஒரு பெருந்தன்மை, அவருடைய பெருந்தன்மையை காட்டினார். இதே இடத்துல வந்து எல்லாருமே வாட்டரை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமாக இதாக இருக்கும், போதையாக இருக்கும். அது பயங்கரமாக மண்டகர்வமாக பிடிச்சாலும் இப்போயே வந்து பெரிய நடிகர்னு அதுக்கு ஒரு நினப்பு, அது ஒரு மண்டகர்வத்தோடு அலையிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே கோபம் தான் வருது. அந்த மாதிரி தான் வருது. அதெல்லாம் திவ்யா பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசுலேருந்து பேசினாங்க. ஏற்கனவே வந்து திவ்யாவுக்கும் வாட்டருக்கும் சண்டை வந்துச்சு, பஞ்சாயத்து பேசி விட்டுட்டாங்க. இனிமேல் பேசக்கூடாது, எந்த விதத்துலையும் போய் டார்ச்சர் பண்ணக்கூடாது திவ்யாவை அப்படின்னு சொல்லி வாட்டரை கார்னர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. திவ்யா வந்து பேசுகிறதே கிடையாது, பேசலை. ஆனால் ஒரு போட்டி, ஒரு விஷயத்த சொல்லணும், நல்ல ஒரு காமெடி அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னோம்னா எனக்கு கானா வினோத்து அப்புறமா வாட்டர் 2 பேர் காம்பினேஷன் தான். இவங்க பார்த்துக்கிறது, இவங்க முறைச்சிக்கிறது, இவங்க டைலாக் விட்றது, கவுண்டர் கொடுக்குறது, இந்த விஷயத்துக்கு வந்து 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக இது நல்ல ஒரு ரீச்சு. என்னை சிரிக்க வச்சது தனியாக உட்காந்து நான் பயங்கரமாக சிரித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான். அது இல்லாமல் இந்த அரமனை டாஸ்க்கு, நிறைய டாஸ்கில் வந்து கானா வினோத்து கொடுத்த கவுண்ட்ரு, இதெல்லாம் நினச்சி சிரிப்பு தான் எனக்கு அதிகமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து கானா வினோத்து அண்ட் வாட்டர் ஒருத்தவங்க தான் சொல்லணும் அப்படின்னோம்னா கானா வினோத்தோட கவுண்ட்ரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு எல்லாத்துக்குமே வந்து கானா வினோத்து பிடிச்சிருக்கு. இது திவ்யா சொன்ன உடனே திவ்யா நம்மளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ரிவர்ஸில் போக ஆரம்பிச்சிட்டான். திவ்யா வந்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, பார் என்னுடைய மனசில் இருந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்காக நான் உன் மேலே பரிதாபப்படுறேன், பச்சாதாபப்படுறேன், உன் மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் பின்னாடி வந்தேன்னா அடிச்சு போடுவேன், ஓடி போய்டு. இல்லை நம்பர் வாங்கிட்டு கூட உன்கிட்ட பேசலாம், எதுவுமே நீ என்கிட்ட பேசவே கூடாது, இதோட முடிஞ்சு போச்சு, உனக்கு எனக்கு எந்த டச்சுமே கிடையாது, நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே வர ஆரம்பிச்சோன்னா பாஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ் அப்படின்னோன்னா அவன் கொஞ்சம் தெரிச்சிட்டான். சபரி வந்து வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. என்ன சொல்லிட்டாப்புல அப்படின்னா, ஓ வாட்ரு நீ வந்து இது பண்ணி பார்த்துருக்கியா, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது நீ என்னென்னு படித்து பார்த்துருக்கியா, ஏதாவது உனக்கு தெரியுமா, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது என்னென்னு நினச்சிறேன். விஜய் சேதுபதி அண்ணன் வந்து மட்டும்தான் ரெட் கார்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ கூட உன்னை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப முடியும். நீ ரொம்ப ஓவர் வாய் விடுற, பெண்களுக்கு ஒரு நாள் பாதுகாப்பு இல்லை, பார்த்து நடந்துக்க. நான் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாகுவேன் அப்படின்னு நீ பேசலாம், பேசிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நீ பண்ணுற விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. இன்னும் அக்ரிமெண்ட்டு பிரகாரம் வந்து உனக்கு ரெட் கார்டு கொடுத்து உனக்கு சம்பளமே இல்லாமல் உன்னை வெளியே அனுப்ப முடியும். அனுப்பிடுவார். பிக் பாஸ் நினச்சா கூட அதை செய்ய முடியும், அனுப்பிச்சி விட்ருவார். நீ
பண்ணுறது அவ்வளவு மோசமான வார்த்தைகள், ரொம்ப அஃபென்ஸான வார்த்தைகள். பெண்கள் மத்தியிலையும் நீ ரொம்ப தவறாக நடந்துக்கிற, பார்த்துக்க, உனக்கு ரெட் கார்டு கொடுத்து உன்னை வெளியேற்றிடுவாங்க, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டாப்புல. மிரட்டி விட்டோன்னே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. உண்மையிலேயே வந்து திவாகருக்கு கடைசி நேரத்தில் கூட ரெட் கார்டு கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ரெட் கார்டு கொடுத்து எப்படி அவங்க தங்கச்சிக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாங்களோ அதே போல் இவருக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்க. கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா ஒரு சந்தோஷப்படுவாங்க மக்களும். நீங்கள் பார்த்து செஞ்சு விடுங்க. பிக் பாஸ் ஏதாவது ஒரு ரெட் கார்டு கொடுத்து விடுங்க.